வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனுடைய பராசக்தி அண்ட் SK24 ரெண்டு படத்தோடைய அப்டேட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பராசக்தி படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு சாங் அப்படின்னு உண்மையாக நல்லாவே கொடுத்துருந்தார் ஜிவி பிரகாஷ். அதே மாதிரி இந்த படத்தோடைய நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஜெயம் ரவி இந்த ஒரு படத்தோடைய டப்பிங் அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிமா சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் அப்படின்னு அடுத்தடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு ஆடியோ லான்ச் அப்படின்னு நெக்ஸ்ட் மந்த் தான் அப்படின்னால அதற்குள்ளே நம்மளுக்கு இந்த படத்தோடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கிறது நம்மளுடைய ரவி மோகன் அப்படிங்கிற போது இவருக்கான எதுவும் சாங்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்ததாக ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம எஸ்கேனுடைய நெக்ஸ்ட் மூவி SK24 இந்த ஒரு படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்க போகிறாரு. இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் இந்த மந்த் அப்படிமா சொல்லியிருந்தோம். ஸோ பராசக்தி படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அதிகமாக எதிர்பார்க்குறது இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த மந்த் எண்டில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு படத்தை கோல்டு மைன் அண்ட் பேஷன் ஸ்டுடியோஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தயாரிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு விநாயக் சந்திரசேகரன் வந்தார். அதற்கப்புறம் கோல்டு மைன் வந்து அவங்க போட்ட அக்ரிமெண்ட் படி சிபி தான் இந்த ஒரு படத்தை இயக்கணும். அதனால் மறுபடியும் இந்த ஒரு படத்துக்குள்ளே சிபி வந்தார். இப்போ கோல்டு மைன் அண்ட் பேஷன் ஸ்டுடியோஸ் இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனால இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது லேட் ஆனிச்சு. இப்போ இதோடைய பேச்சுவார்த்தை எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கூடிய வரப்போகுது. இதை படத்தோடைய ஷூட்டிங் அப்படின்னு கூடியில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அப்படிந்து 45 நாள் இருக்க போகிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு படம் நம்ம எஸ்கேனாவுக்கு டான் படத்துக்கு அப்புறமா செம்ம கலர்ஃபுல்லான ஒரு மூவியாக வரப்போகுது. ஸோ இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிலோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.